அப்போ நம்ம என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இருந்து அப்படி லெட்டர் வந்த உடனே தமிழக அரசு டிஜிபி என்ன பண்றாருன்னா இதை டிவிஎஸ்சி அதாவது டைரக்டரேட் இதை கரப்ஷன் சார்ஜா இருக்கிறதுனால டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் ஒரு விங் இருக்கு, அவங்களுக்கு அனுப்பிடுறாங்க. அவங்ககிட்ட அனுப்பி அவங்க விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சட்டப்படி அவங்களுக்கு இதை 180 நாள் விசாரிக்கிறதுக்கு 180 நாள் கெடு இருக்கு. அந்த கெடு வரைக்கும் அவங்க அதுக்குள்ள விசாரிச்சு முடிவா என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ எடுப்பாங்க. யாரையும் காப்பாற்ற வேண்டிய எண்ணம் எங்களுக்கு இல்லை. ஆனா அது 180 நாள் டைம் இருக்கு, அது வரைக்கும் நீங்க போட்டுதான் ஆகணுங்கிற மாதிரி அவங்க ஆர்கியூ பண்றாங்க. அப்ப நேரா கிரிமினல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் சொல்லுவாங்க. கிரிமினல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸுக்கு ஆப்போசிட் இது. அங்க என்ன சொல்றாங்க, ப்ராசிக்யூஷன் நிரூபிக்கணும், அக்யூஸ் தான் நிரூபிக்கணும், நான் நிரபராதியா இருக்க கூடுமோ அப்படிங்கிற ஒரு அளவுக்கு நிரூபிச்சா தான் பெயில் கிடைக்கும் அப்படின்னு. இடி இந்த வழக்கை விசாரிச்சு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி நேருவை அரெஸ்ட் பண்ணுவாங்க. அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சு இவங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்றது கூட பிரச்சனை இல்லை. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண என்ன பண்ணும், உடனே சார்ஜ் ஷீட் போட மாட்டாங்க. வருஷக்கணக்கில் சார்ஜ் ஷீட் போட மாட்டாங்க. அல்லது போட்டு அப்படி எத்தனையோ வழக்குல ஃபைல் பண்ணி வச்சிருக்காங்க. இப்படி எல்லாம் கேஸை ஃபைல் பண்ணி அஜித் பவார்ல இருந்து எல்லாத்தையும் தாங்கச்சுக்குள்ள இழுத்து போட்டுக்கிட்டாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்மளோட சேனல்களில் வரக்கூடிய எல்லா பதிவுகளையும் தொடர்ந்து பார்க்க நேயர்கள் தயவு செய்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இந்திய மற்றும் தமிழக அரசியலில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் பாரபட்சமின்றி யாருக்கும் சாதகமாக பேசாமல் உண்மை நிலைமையை அலசி ஆராய்ந்து ஒரு முடிவை சொல்வோம். இன்றைக்கு நம்ம பேசுபொருளா எடுத்துக்கிறது, சென்னை உயர்நீதிமன்றம் நகராட்சி அமைப்பு மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் KN நேரு மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணும் சொல்லி தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அதை குறித்து தான் நம்ம இன்றைக்கு பேசுபொருளா எடுத்து அதை அலசி ஆராய்ப்போம். இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு பதிவு போட்டிருந்தோம், KN நேரு கைது செய்யப்படுவாரா அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருந்தோம். அந்த பதிவை நீங்க பாத்தீங்கன்னா இதை குறித்து எல்லா விஷயங்களும் உங்களுக்கு இன்னும் தொடர்ந்து தெளிவாக தெரியும். சரி, இப்ப நடந்தது என்ன, நம்ம விஷயத்துக்கு வருவோம். KN நேரு அவர்கள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், திமுகவோட ஒரு மிகப்பெரிய அமைச்சர், ஒரு ஹெவி வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. திருச்சி சுற்று வட்டார பகுதியில அவர் தான் மிகப்பெரிய அமைச்சர். அது மட்டும் இல்லாம சீனியர் அமைச்சர் சொல்லுவாங்கல்ல, அந்த நிலைமையில இருக்க ஒரு அமைச்சர் வந்து KN நேரு. இப்ப இந்த KN நேரு மேல என்ன ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னா, மத்திய அரசு நடுவண் அரசோட இடி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து நம்ம தமிழகத்தோட டிஜிபிக்கு ஒரு லெட்டர் அனுப்புறாங்க. என்ன அனுப்புறாங்கன்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு நபருக்கும் 25 to 35 லட்சம் வாங்கிட்டு லஞ்சம் வாங்கிட்டு வேலை வாங்கி தரதாக சொல்லி வேலையும் கொடுத்து 1025 கோடி ரூபாய் ஊழல் செய்திருக்கிறார் KN நேரு. அவர் மேல எங்களுக்கு வழக்கு, நீங்க ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்லி டிஜிபிக்கு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஒரு லெட்டர் அனுப்புறாங்க. அந்த லெட்டர் அடிப்படையில் நீங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சொல்றாங்க. அப்போ நம்ம என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இருந்து அப்படி லெட்டர் வந்த உடனே தமிழக அரசு டிஜிபி என்ன பண்றாருன்னா இதை டிவிஎஸ்சி அதாவது டைரக்டரேட் இதை கரப்ஷன் சார்ஜா இருக்கிறதுனால டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் ஒரு விங் இருக்கு, அவங்களுக்கு அனுப்பிடுறாங்க. அவங்ககிட்ட அனுப்பி அவங்க விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது டிசம்பர் மாசம் 3ஆம் தேதி எப்போ அனுப்பிடுறாங்க, அதை அவங்க வாங்கி விசாரணைக்கு வச்சிருக்கிறாங்க. இப்போ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணவில்லை அப்படின்னு சொல்லி இந்த கம்ப்ளைண்ட்ல மேல இருந்து என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அனுப்புன அந்த ஒரு கடிதத்துல எல்லா விஷயங்களையும் விலாவாரியா ஆவணங்களோட தெளிவாக கொடுத்தும் தமிழக அரசு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல அப்படின்னு சொல்லி அதிமுகவோட வழக்கறிஞர் பிரிவு லீகல் விங்ல சட்ட பிரிவுல இருக்கிற திரு இன்பதுரைங்கிற முன்னாள் எம்எல்ஏ, அதாவது சாத்தாங்குள்ள எம்எல்ஏ இருக்காரு இல்லையா, அவரும் ஒரு ஹைகோர்ட்ல ஒரு மனு போடுறாரு. இது தவிர இன்னொரு தனி ரிட் பெட்டிஷனும் ஃபைல் ஆகுது. இந்த 2 ரிட் பெட்டிஷன்லையும் தான் இந்த பரபரப்பான இந்த ஆர்டரை மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தின் முதல் பெஞ்ச் சொல்லுவாங்க, சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்ச், ஜஸ்டிஸ் மோகன் ஸ்ரீவாஸ்தவா அவர்களும் ஜஸ்டிஸ் அருள்மோகன் அவர்களும் இந்த ஆர்டரை பாஸ் பண்றாங்க. அப்படி இந்த ஆர்டர்ல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இதுல என்ன வாதங்கள் வைக்கிறாங்க அப்படின்னு முதல்ல பார்த்துட்டோம், நமக்கு தெரியும். அப்போ இன்பதுரை அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லா ஆவணங்களையும் இடி தெளிவாக கொடுத்திருக்கு, ஊழல் நடந்திருக்குங்கிறது முகாந்திரம் இருக்கு, அதை பார்த்தாலே தெரியுது. அப்ப எஃப்ஐஆர் வந்து தமிழக அரசு தன்னோட மினிஸ்டரை காப்பாற்றுவதற்காக ஃபைல் பண்ணல, உடனே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும் இன்பதுரையும் இந்த இன்னொரு ரிட் பெட்டிஷனை ஃபைல் பண்றவங்க சொல்றாங்க. ஆதி நாராயணன் நினைக்கிறேன் அவங்க 2 பேர் என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளவு மெட்டீரியல் கிடைச்சதுக்கு அப்புறமும் காலந்தாமதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, உடனே இவங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்ப இடி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டருக்கு அப்பியர் ஆகிற வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னா, இதுல எல்லா அவங்களும் அவங்க தெளிவாக கொடுத்திருக்கிறோம், வேற எந்த விசாரணையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, என்னென்ன பணம் வாங்கிருக்காங்க என்னென்ன வாங்கியிருக்காங்கன்னா அதை தெளிவா நான் கொடுத்துருக்கோம், இன்னொரு பேங்க் ஃப்ராடை விசாரிக்கும் போது நாங்க கண்டுபிடிச்சோம், அதனால இதுல வேற்கொண்டு வேற எந்த விசாரணையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, எஃப்ஐஆர் டைரக்டா ஃபைல் பண்றோம் இடியும் சொல்றாங்க. அப்ப தமிழக அரசு தரப்புல என்ன சொல்லப்படுதுன்னா, ஏன்னா தமிழக அரசு தான் பார்ட்டி, ஏன்னா இது ஃபைல் பண்ணும் இல்லையா, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி தமிழக அரசு மேல டிஜிபி மேல தான் கேட்கறாங்க. அவங்க என்ன ஆர்கியூ பண்றாங்க அப்படின்னா, எங்கிட்ட வந்துச்சு டிஜிபிக்கு வந்து நாங்க இத்தனாம் தேதி நாங்க வந்து
அனுப்பி வச்சுட்டோம். இது ஊழல் குற்றச்சாட்டா இருக்கிறதுனால டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் அனுப்பி வச்சுட்டோம். சட்டப்படி அவங்களுக்கு இதை 180 நாள் விசாரிக்கிறதுக்கு 180 நாள் கெடு இருக்கு. அந்த கெடு வரைக்கும் அவங்க அதுக்குள்ள விசாரிச்சு முடிவா என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ எடுப்பாங்க. யாரையும் காப்பாற்ற வேண்டிய எண்ணம் எங்களுக்கு இல்லை. ஆனா அது 180 நாள் டைம் இருக்கு, அது வரைக்கும் நீங்க போட்டுதான் ஆகணுங்கிற மாதிரி அவங்க ஆர்கியூ பண்றாங்க. நாங்க டிசம்பர் 3ஆம் தேதி அது 180 நாள் வரைக்கும் அவங்க டைம் எடுத்து இன்வெஸ்டிகேஷன் நடத்தி குற்றம் நடந்திருக்கிறதா, நடக்கவில்லை என்றால் எஃப்ஐஆர் இல்லைன்னு சொல்லுவோம், நடந்திருக்கிறது என்றால் எஃப்ஐஆர் போட்டு நாங்களும் நடவடிக்கை எடுப்போம். அதனால அந்த டைம் இருக்கிறதுனால இப்போதைக்கு இதுக்கு ஒன்றும் அவசியம் இல்லைங்கிற மாதிரி தமிழக அரசுல ஆர்கியூ பண்றாங்க. அப்ப இருதரப்பு வாதங்களையும் கேட்டு நீதிமன்றம் என்ன ஒரு உத்தரவு கொடுத்துச்சு அப்படின்னா, இறுதியா அவங்க அப்சர்வேஷன் சொல்லுவோம். இந்த ஜட்மெண்ட்டுக்கு அவங்க கொடுத்த ஃபைண்டிங் என்ன அப்படின்னா, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எல்லா விஷயத்தையுமே தெளிவா கொடுத்திருக்கு. இந்த ஆவணங்கள் இந்த கரப்ஷனை பத்தி எல்லா டீடைல்ஸுமே, இந்த ஊழலை பற்றி எல்லா டீடைல்ஸுமே என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் தெளிவா கொடுத்திருக்கு. அப்படி தெளிவா கொடுத்து இந்த தேதியில் நடந்து இவ்வளவு தொகை வாங்கி இருக்கணும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கொடுத்திருக்கு. அப்போ ஒரு முகாந்திரம் இருக்கத்தான் செய்யுது. இதற்கு மேல நீங்க எஃப்ஐஆர் போடுறதுக்கு வேற எந்த இன்வெஸ்டிகேஷன் நீங்க பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் முதற்கட்ட விசாரணை நீங்க செஞ்சுட்டு தான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா எல்லா தெளிவுகளும் அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி இடி எடுத்து உங்க மெட்டீரியல் கையில கொடுத்துட்டாங்க. இந்த மெட்டீரியல் படிச்சாலே கிளியரா தெரியுது பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் தேவையில்லை. அதனால் உடனடியாக எஃப்ஐஆர் கேஎன் நேரு மேல ரெஜிஸ்டர் பண்ணுங்க, அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ணி உடனடியாக இன்வெஸ்டிகேஷன் ஃபாஸ்டா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்ற முதல் பெஞ்ச் சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்ச் ஆர்டர் போடுறாங்க. சரி, கேஸ் நடந்தவங்க டிவிஎன்ஏசி தானே இந்த கேஸ் நடத்தும், அதுவும் தமிழ்நாட்டு அரசோட ஒரு பாகம் தானே, அப்ப நம்ம என்ன பிரச்சனை இல்லாம கொண்டு போயிடலாம் நீங்க நினைச்சீங்கன்னா அங்கதான் ஒரு பாஜக அரசோட ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் உங்களுக்கு இருக்கு, உங்களுக்கு தெரியாது. 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம எத்தனை பேர் இந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இடி அப்படிங்கிற வார்த்தை கேள்விப்படுறோம். கிட்டத்தட்ட யாருக்கு நமக்கு ரொம்ப தெரியாது. வழக்கறிஞர்கள் மத்தியில மட்டும்தான் ப்ராப்ளமாக இருந்திருக்கும். ஆனா இந்த பிஜேபி அரசு வந்ததுக்கு அப்புறம் எல்லா வழக்குகளையும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மூலமா, அது குறிப்பாக எதிர்கட்சிகளோட மேல உள்ள எல்லா வழக்குகளையும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் மூலமா விசாரிக்கிறாங்க. அப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கறது புரியும், யார் கேஸ் போட்டானே, டிவிஎஸ்சி கேஸ் போட்டானா, சிபிஐ கேஸ் போட்டானா, யார் கேஸ் போட்டு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் விசாரிச்சா என்ன, இது என்ன பெரிய விஷயம் இல்லை, வித்தியாசம் இருக்கு, நிறைய இருக்கு. சிபிஐ கேஸ் விசாரிச்சா கூட அது அவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாத ஒரு கட்சிக்கு இடி விசாரிச்சா பெரிய பாதிப்பு ஏற்படுத்துங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு இவங்க அழகா இதை பயன்படுத்துறாங்க. இதுவரைக்கும் இந்திய அரசியல் இப்படி நடந்ததே கிடையாது. சரி, இடி அப்படின்னா என்னன்னா என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர். இவங்க ஒரே ஒரு சட்டத்துக்கு எல்லாம் கேஸ் போடுவாங்க, பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட். இந்த பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்ல என்ன வரும் அப்படின்னா, ஒரு ஷெட்யூல், ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. அந்த அட்டவணைக்குள்ள அஃபென்ஸ், ப்ரெடிகேட் அஃபென்ஸ், இந்த தவறுலாம் செஞ்சா மணி லாண்டரிங், கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் இன்வால்வ் சம்பாதிக்கிறது, வெளிநாட்டுகளுக்கு பணம் அனுப்புறது, இப்படி எல்லா இதுமே ஒரு தப்பான அக்கௌண்ட் இப்படிலாம் மெயின்டைன் பண்ணி ஒரு ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. அந்த அட்டவணைக்குள்ள அந்த அஃபென்ஸ் வருதுன்னா அப்ப இடி அதை விசாரிக்கலாம் அப்படின்னு இருக்கு. சரி, இடி விசாரிச்சா என்னப்பா, போலீஸ் விசாரிச்சா என்னப்பா நீங்க சொல்றீங்க. இடி விசாரிக்கிற பிரச்சனை, இந்த பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் ஒன்று கையில் எடுக்கிறாங்க பாருங்க, இது ட்ரக்கோனியன் சொல்லுவாங்க. ஒரு மிகவும் என்ன பொறுத்தவரைக்கும் மிகவும் தவறான ஒரு ஆக்ட். அதாவது ஆக்ட் நீங்க சொல்லணும்னா ஒரு தவறா பயன்படுத்தக்கூடிய அதிக வாய்ப்புள்ள ஒரு ஆக்ட். சரி, உங்களுக்கு இந்திய சட்ட நிலைமை உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன். இந்திய சட்டத்துல ஒரு அஃபென்ஸ் நடந்துச்சு அப்படின்னா பெயில் நாட் ஜெயில்ங்கிறது தான் ஜெனரல் ரூல். ஒருத்தர் கொலை பண்ணாலும் அவன் விட்னஸை பாதிக்க மாட்டான், வெளியே தெரியாது அப்படின்னா ஓகே, வெளியில ஒன்றும் பெரிய வாங்கிட்டான் பிரச்சனை, அவனுக்கு பெயில் கொடுக்கணும். 70 நாள் 90 நாள் கழிச்சு கொடுத்துருவாங்க. இதுதான் நேச்சுரலான இயற்கையான ஒரு விஷயம். ஆனா இந்த பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்ல நீங்க மாட்டினீங்க, இடி கையால மாட்டி, இடி எஃப்ஐஆர் சொல்றோம் இல்லையா, அது இடி போட்டா இடிஐஆர்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த இடிஐஆர் போட்டு நீங்க உள்ள போனீங்கன்னா ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. ஏன்னா சாதாரண கேஸ்ல என்னன்னா, நீங்க குற்றம் பண்ணிருக்கீங்களா இல்லையாங்கிற ப்ராசிக்யூஷன் நிரூபிக்கணும். அதாவது ஒரு பெயில் வரும்போது பிரைமா ஃபேசி மெட்டீரியல் சொல்லுவாங்க, கோர்ட்டை நம்ப தகுந்த ஆதாரங்களை கோர்ட்டு மேல வச்சு இவருக்கு இந்த காரணங்களால பெயில் கொடுக்க கூடாது, இந்த கேஸ்ல இதெல்லாம் அவர் பண்ணியிருக்காரு, அதனால இவருக்கு பெயில் கொடுக்க கூடாதுன்னு அந்த முகாந்திரத்தை நிரூபிக்க வேண்டிய கடமை யார் மேல இருக்கு? ப்ராசிக்யூஷன், அரசு தரப்பு மேல இருக்கு. அதை தவறு மட்டும் நிரூபிச்சா போதும் எதிரி தரப்புக்கு. அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தவறு நிரூபிச்சவங்க அது கூட நிரூபிக்க தேவையில்லை, இவரால நிரூபிக்க முடியலன்னா கோர்ட்டு பெயில் கொடுத்துரு. என்ன சொல்லி இதுல எப்படியா மாடர் ஆஃபென்ஸ் பார்த்தா அப்படி தெரியவே இல்லையா, போய் நான் பெயில் கொடுக்குறேன்னு சொல்லி கோர்ட் கொடுக்கலாம். ஆனால் இந்த பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்ல என்ன ஒரு பெரிய வித்தியாசம்னா, பெயில் கிடைக்கிறது கிட்டத்தட்ட விடுதலை வாங்குற மாதிரி. எப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, பெயில் கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்ப பெயில் கொடுக்கணுமா, இதுதான் கோர்ட்டு கொடுத்துருக்குது. மற்ற இடத்துல நார்மலா பெயில் கொடுக்கணும், பெயில் நாட் ஜெயில். இங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒருவன் ஒரு வழக்கில் இன்னசென்ட்டா இருக்கிற அளவுக்கு பிரைமா ஃபேசி நிரூபிக்க முடியுமானால் யார் நிரூபிக்கணும்? அக்யூஸ்ட், ப்ராசிக்யூஷன் நிரூபிக்க வேண்டியதில்லை. அப்போ இந்த வழக்குல குற்றமே செய்திருக்க வாய்ப்பில்லை நினைச்சாதான் அவனுக்கு பெயில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது.
அப்ப நேரா கிரிமினல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் சொல்லுவாங்க. கிரிமினல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸுக்கு ஆப்போசிட் இது. அங்க என்ன சொல்றாங்க, ப்ராசிக்யூஷன் நிரூபிக்கணும், அக்யூஸ் தான் நிரூபிக்கணும், நான் நிரபராதியா இருக்கக்கூடுமோ அப்படின்னு ஒரு அளவுக்கு நிரூபிச்சா தான் பெயில் கிடைக்கும் அப்படின்னு. சரி, இதுல என்ன, இதை எப்படி நிரூபிக்க முடியும் யோசிச்சு பாருங்க. ஒரு தவறான விஷயம். ஏன் வந்து அரசு தரப்ப வந்து கிரிமினல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் நிரூபிக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு அரசாங்கம் என்பது பல மக்கள் வேலை செய்து ஒரு மிகப்பெரிய ஒரு பலமான ஒரு அமைப்பு. அந்த அமைப்பால குற்றத்தை நிரூபிக்க முடியும். ஒரு தனிப்பட்ட நபர் எப்படி தன்னோட தான் நான் இன்னசென்ட், நான் குற்றச்செயல் நிரூபிக்கணும், அவனுக்கு அந்த பலம் கிடையாது. அப்ப அந்த குற்றத்தை நிரூபிக்க வேண்டிய கடமை அதனால அரசாங்கத்து மேல போய் சேருது. அப்போ இந்த விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட நபர் மேல இது போய் சேருது. எப்படி நிரூபிக்க முடியும்? ஒரு வழக்கை நடத்துறது யார்? இடி தான் நடத்தும். அப்ப இந்த வழக்குல என்னெல்லாம் ஆவணங்கள் இருக்கு, என்னெல்லாம் போட போறாங்க, என்னெல்லாம் செய்ய போறாங்க, இடிக்கு மட்டும் தான் தெரியும். அது ட்ரையல் வர்ற வரைக்கும் நீங்க எதிரி கொடுக்கணும்னு அவசியமும் கிடையாது. அப்போ என்னெல்லாம் ஆவணங்கள் வச்சிருக்கான், என்னெல்லாம் பண்ண போறாங்கிறதே தெரியாம எப்படி இந்த வழக்குல இன்னசென்ட் நிரூபிக்க முடியாது. அதனால இடி கேஸ் போட்டுச்சுன்னா நீங்க எவ்வளவு பெரிய இருந்தாலும், பெரிய ஆளா இருந்தாலும் 60-20 நாளைக்கு உள்ள இருக்கும், வருஷக்கணக்கில் உள்ள இருக்கவங்க எல்லாம் இருக்கிறாங்க இடி கேசஸ்ல. அப்ப இந்த இடி கேஸ்ல உண்மையா சொல்லணும்னா, நேரு நாளைக்கு உள்ள போனார்னா எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் கண்டிப்பா 3-4 மாசமாச்சும் உள்ள இருந்துட்டா வெளில வர முடியும். அப்ப இது எதுக்கு இந்த டைமிங் ரொம்ப முக்கியம். ஏன் இந்த சமயத்துல இந்த இடிஎஃப்ஐஆர் போடணும்னு நினைக்கிறாங்கன்னா, ஒரு எதிர்கட்சி, ஒரு அரசியல் கட்சி என்பது தன்னோட தலைவர்கள் மூலமா ஃபங்க்ஷன் பண்றது. எலெக்ஷன் ஃபேரா நடக்கணும். எல்லாம் திருடன் தான், அவன் மட்டும் உத்தமனா, இவனும் திருடன் தான், அவனும் திருடன் தான். எலெக்ஷன் வந்து மக்களுக்கு நியாயமாக, மக்களுக்கு ஈக்குவலாக சரிசமமாக நடக்கணும் அப்படின்னா எல்லா கட்சிகளும் ஒரு தலைவர்கள் இருக்கணும். ஜனநாயகம் தலைவர்கள் மூலமா நிர்ணயம் செய்யப்படுறது. திருச்சி அந்த வட்டாரத்தில் ஒரு பெரிய தலைவர். எதிர்கட்சியோட பிஜேபியோட ஒரு குரூக்கர், ஒரு கேவலமான ஒரு விஷயம் எல்லாத்துல நடக்கும். அதாவது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஆண்மகன் என்றால் நேருக்கு நேர்னு போனாலும் பண்ண மாட்டாங்க. அப்படி அப்ப இவங்க என்ன பண்றாங்க, அந்த இடத்துல இருந்து நேருவை தூக்கி வீசிட்டா அங்க நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம் ஒரு குதர்க்கமான எண்ணத்துல இவங்க நேருவை உள்ள போடுற பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. எலெக்ஷன் முடிச்சு உள்ள போடட்டும், அதுக்கப்புறம் நிரூபிச்சு வரட்டும், பிரச்சனை இல்லை. எலெக்ஷன் சமயத்துல உள்ள போடும் போது பாதிக்கப்பட போறது நேரு அல்ல, ஜனநாயகம், மக்கள். அப்போ ஒரு இடத்துல நீங்க புரிஞ்சுக்கணும், ஒரு தப்பு நடக்குதுன்னா ஒரு பெரிய தலைவர் தான் கேட்க முடியும். நாளைக்கு எலெக்ஷன் அங்க இருக்க ஒரு பிரச்சனை அப்படின்னா திமுகவில் நேரு இல்லை என்றால் அந்த இடத்துல கேட்கறதுக்கு ஆள் இருக்காது. அப்போ ஒரு அந்த கட்சி அந்த இடத்துல பலவீனப்படுமா? நிச்சயமா பலவீனப்படும். அதனால திமுக மைனஸ் தானே மைனஸ். அதுக்காக மட்டும்தான் இப்போ அவங்க இடியில போடுறாங்க. இவர் செய்தாரா செய்யறாங்கிற முக்கியமான விஷயம் ஒண்ணு முன்னாலே பண்ணி இருந்திருக்கணும். இல்ல நீ எலெக்ஷன் முடிய விட்டு போகணும். இப்ப நீ பண்றங்க போது அரசியல் உள்நோக்கம் மட்டும். நாங்க சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டு, ஹை கோர்ட் என்ன சொல்லிட்டு, வெறும் அரசியல் உள்நோக்கம் மட்டும்தான். இன்றைக்கு அப்படிதான் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. அப்ப இடியில ஒரு வழக்கை ஃபைல் பண்ணா, உங்களுக்கு நான் தெளிவா சொல்லிட்டேன், அவர் வெளியில வர்றது ரொம்ப கஷ்டம். இப்ப இந்த இடி வழக்கு இடிஐஆர் ஃபைல் பண்ணி நாளைக்கு நேரு அரெஸ்ட் பண்ணாங்கன்னா 5-6 மாதங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு ஜாலியா உள்ள உட்காந்துட்டு அவர் வெளியில வர முடியும். அவர் உள்ள போறதுனால பாதிக்கப்பட போறது யாரு? ஜனநாயகம். யாரும் நல்லவரா கெட்டவரா நான் சொல்ல மாட்டேன். யாரும் நல்லவங்க கிடையாது, யாரும் கெட்டவங்க கிடையாது. அரசியல் ஒரு விஷயம் நான் அந்த வீடியோ சொல்லியிருக்கேன். வெள்ளாடுன்னு என்ன? கருப்பா இருந்தா தான் அது வெள்ளாடு. அதே மாதிரி நல்லவர்னா என்ன? கெட்டவனா இருந்தா தான் அரசியல்ல வந்து அரசியல்வாதி. அப்போ அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு இப்பவே சொல்றேன். இதுதான் நடக்கும். இடி இந்த வழக்கை விசாரிச்சு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி நேருவை அரெஸ்ட் பண்ணுவாங்க. அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சு இவங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்றது கூட பிரச்சனை இல்லை. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண என்ன பண்ணும், உடனே சார்ஜ் ஷீட் போட மாட்டாங்க. வருஷக்கணக்கில் சார்ஜ் ஷீட் போட மாட்டாங்க. அது போட்டு அப்படி எத்தனையோ வழக்குல ஃபைல் பண்ணி வச்சிருக்காங்க. இப்படி எல்லாம் கேஸை ஃபைல் பண்ணி அஜித் பவார் வந்து எல்லாத்தையும் தங்கச்சிக்குள்ள இழுத்து போட்டுக்கிட்டாங்க. அதனாலதான் ஜனநாயகம் கேள்விக்குறியாக்கப்படுதுங்கிற ஒரே வார்த்தை தான். இவனும் உத்தமனா கிடையாது, இவன் ஆட்சி விட்டு இறங்கினான்னா இவன் என்னெல்லாம் தடுத்தம் பண்ணாலும் அப்புறம் வெளியில வரும். அதான் எல்லா கட்சிகளுக்கும் உண்மை. காங்கிரஸா இருக்கட்டும், பிஜேபி இருக்கட்டும், ஏடிஎம்கே இருக்கட்டும், டிஎம்கேவா இருக்கட்டும், ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் தான் இந்த விஷயத்துல. நமக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஒரு தலைவர்களை தேவையில்லாம எலெக்ஷன் சமயத்துல புடிச்சு போட்டு அது மூலமா ஒரு கட்சி கெயின் பண்ணுதுன்னா ஜனநாயகத்தோட தோல்வி தான் அதை பேசுவேன். அப்ப இனி என்ன நடக்கும் அப்படின்னா, இடி நேருவை அரெஸ்ட் பண்ணும், உள்ள வைக்கும், விசாரிக்கிறோம்னு விசாரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சார்ஜ் ஷீட் கூட ஃபைல் பண்ண மாட்டாங்க, அல்லது ரொம்ப தள்ளி ஃபைல் பண்ணுவாங்க. எதுக்கு? நேருவை அந்த இடத்துல இருந்து அகற்றணும். இதே பிரச்சனை நாளைக்கு இப்பவும் சொல்றேன், செந்தில் பாலாஜிக்கு வர்றேன். செந்தில் பாலாஜி மேல எத்தனையோ பேர் தப்பு பண்ணியிருக்கான். செந்தில் பாலாஜியை தூக்குனா எங்களுக்கு கொங்கு பகுதியில ஓட்டு கிடைக்கும், செந்தில் பாலாஜி இப்படித்தான் பண்ணுவாங்க. அப்போ சட்டம் இன்று ஆள்பவர்களின் கையில் ஒரு பொம்மையாக இருக்கிறதுனா தான் நிச்சயமா அப்படிதான் இருக்கு. அப்படிதான் யார் ஆள்றாங்களோ அவங்க கையில ஒரு பொம்மையாத்தான் சட்டம் இருக்கு. அந்த சட்டத்துக்கு தான் நீதிமன்றம் ஆர்டர் போடணும். எஃப்ஐஆர் போட்டுதான் அவனுக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. பிரைமா ஃபேசி அலிகேஷன் தான். பிரைமா ஃபேசி இருக்கத்தான் செய்யுது. ஆனா இந்த சமயம் அதுதான் இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்போ நேரு அவர்கள் இனிமேல் என்ன பண்ணுவார்னா, உள்ள போறதுக்கு அவர் தயாராகணுங்கிறதா அவரோட சிச்சுவேஷன். அது சட்டப்படி தான் அவர் ஃபேஸ் பண்ணி ஆகணும். அவர் கண்டிப்பாக இந்த விஷயத்தில் அவர் கைது செய்யப்படுவார், கைது செய்து சிறையில் வைக்கப்படுவார்.
பெயில் கிடைக்குமான்னா நிச்சயமா ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு முதல்ல சொல்லிட்டேன், அவர் இன்னசென்ட்னு, அதாவது அவர் குற்றமிற்றவர்னு அவர் நிரூபிக்கிற அளவுக்கு ஆதாரங்கள் இருந்தா தான் பெயில்ல விடணும்னு சொல்லியிருக்கு. அது யாராலும் இனிஷியல் ஆரம்ப காலத்துல நிரூபிக்க முடியாது. அப்ப நேரு இன்னைக்கு பிப்ரவரி 20 ஆச்சுன்னா இன்னொரு 3-4 மாசம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா எலெக்ஷன் முடிஞ்சிடும். அது வரைக்காச்சு நேரு உள்ள இருந்துதான் ஆகணும். இதுதான் நேருவோட நிதர்சனமான உண்மை. அப்ப இந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்கிற சொல்றது ஒண்ணு, எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா சாதாரணமா எஃப்ஐஆர் டிவிஎஸ்சி ஃபைல் பண்ணிடுவோம், டிவிஎஸ்சி ஃபைல் பண்ணா டைரக்டர் ஆஃப் விஜிலேஷன் ஆன்டி கரப்ஷன் தமிழ்நாடு அரசு தான் விசாரிக்க போகுது அப்படின்னு எனக்கு நிச்சயமா கிடையாது. உங்களுக்கு எழுதி தர்றேன், இடி உள்ள வரும், இடிஐஆர் ஃபைல் பண்ணி நேருவை கைது செய்து உள்ளே தள்ளுவார்கள். எலெக்ஷன் வரைக்குமாச்சு நேருவை உள்ள வச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் கண்டுக்க மாட்டாங்க. இதுதான் இந்த விஷயத்தில் நடக்கக்கூடிய உண்மை. அப்போ இந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்ற நீதிமன்றம் சொல்றது தப்பா கிடையாது. நீதிமன்றத்துக்கு வேற வழி கிடையாது. யார் மீது தவறு அப்படின்னா இந்த சமயத்தை பார்த்து கரெக்டா அடிக்கிறாங்க பாருங்க, பாஜக அரசு, அவங்க மேலதான் தவறு. அவர்கள் செய்கின்ற இந்த தவறு ஜனநாயகத்தை கொள்வது போல இருக்கின்றது. நீங்க எக்கேடுங்கிட்டு போங்க, ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்காதீங்க. மக்களை நீங்கள் எஃபெக்டிவாக ஓட்டு போட கொடுங்க. அதாவது நாங்க ஓட்டு மட்டும் போடக்கூடாது, தைரியமாக எங்கள் ஜனநாயகம் பாதுகாக்கப்பட்ட முறையில் நடத்தப்பட வேண்டும் நினைக்கிறோம். அதுக்கு எதிர்கட்சியும் ஒரு கட்சியும் அதன் தலைவர்களும் முக்கியம். கரெக்டா எலெக்ஷன் சமயத்தில் எல்லா தலைவரும் நீங்க தூக்கி உள்ள போட்டு நாங்க ஆட்சிக்கு வந்தாலும் கனவு காண்றீங்கன்னா அது சரியான முறை கிடையாது, அது ஜனநாயக விரோதமானது. அதுதான் இந்த விஷயம். அப்போ இந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணதை மேலோட்டமா பார்க்காம இதோட முடிவு என்னன்னா, இடி உள்ளே வரும், நேரு கைது செய்யப்படுவார், அவருக்கு பெயில் கிடைப்பது மிக 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 கடினம். நேரு எலெக்ஷன் வரைக்கும் நிச்சயமாக என்னோட கணிப்புப்படி உள்ளேதான் இருப்பார். வெளியில வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். மீண்டும் சந்திப்போம்.